அப்ப விஜய் அப்பதான் பார்த்திருக்கிறாரு. நல்லா தெரியுது. அப்போ அவரு வந்து இன்னும் இறங்கி வந்தாருன்னா, அவருக்கான மவுசு கூடுங்க. இப்ப சினிமா நட்சத்திரங்கள் பெரிய அளவுக்கு வந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறது தான் மவுசு. அதெல்லாம் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே உடைச்செறிஞ்சுட்டாருங்க. என்னோட கல்லூரி நாட்கள்ல ஒரு படங்க வைகை டேம்ல மதுரை வைகை டேம்ல ஷூட். அப்போ எப்போதுமே எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் இன்டர்வல்ல வெளியில வந்து மக்கள்ட்ட பேசுவாரு. கொஞ்சம் பேர் நிப்பாங்க. ஒரு 100 பேராவது குறைஞ்சபட்சம் 100, 120 பேராவது பக்கத்து கிராமங்கள்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. வண்டி கட்டிட்டுலாம் வருவாங்க. நாங்களே காலேஜ்ல இருந்து போனது தான். அப்படி போய் தான் பார்த்தோம். அப்ப அவரு வந்து ஏதாவது ஒரு கேள்விய கேட்டு உரையாடுறத அவர் வழக்கமாவே வச்சிருந்தாரு. நான் போயிருந்தப்போ வந்து ஒரு வயசான பாட்டியம்மாட்ட உங்களுக்கு எத்தன பிள்ளைகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு 2 பிள்ளைகள்ப்பான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. என்னம்மா பண்றாங்க? அப்படின்னா, ஒருத்தன் வந்து இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் மெட்ராஸ்ல சினிமால நடிச்சுட்டு இருக்கான். எம்ஜிஆருக்கு ஷாக்கு. எனக்கு தெரியாம யாரும்மா அப்படின்னு கேட்டா, நீ தான்ப்பான்ட்டாங்க அவங்க. நீ தான்ப்பா அது. இதெல்லாம் பசுமையாக எங்களுக்கு வந்து 65, 67 காலகட்டத்தில நினைவுல இருக்கிற விஷயம். அவ்வளவு பெரிய திரை நட்சத்திரம். அவரு அப்போ வந்து திமுகல ஒரு பெரிய பதவியில இருந்தாரு அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் அவர் 67க்கு பிறகு தான் திமுகல வந்து அவருக்கான பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைச்சதுங்க. 62 திமுக 50 சீட்டு. நான் சொல்ற சம்பவம் 65, 66. எதுக்காக நான் இத சொல்ல வரேன்னா, அப்பதான் அந்த ஃபீட்பேக் கிடைக்கும். எம்ஜிஆரே வந்து சென்னையில இருக்கும்போது அவருக்கான கீழ் தொடர்புகள் கட் ஆயிருக்கும். அவரு வந்து அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்த அவரு பயன்படுத்திக்கிறாரு. அப்போ விஜய் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு வந்து கீழ்மட்ட தொடர்புகளே இல்லீங்களே! கடந்த 25 வருஷமா இல்ல.